நேயர்களே, இன்னைக்கு ஜூன் 14ஆம் தேதி, ரொம்ப முக்கியமான நாள். உலக இரத்த தான தினம். இந்த தினத்தில் இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, இந்த மக்கள் வாழ்கிற பகுதி, இந்த மக்களில் எத்தனையோ ஆயிரம் பேர் இரத்த தானம் பண்ணியிருக்காங்க. அந்த மக்கள் அனைவருக்குமே நம்ம போர்க்களம் யூடியூப் சேனல் வந்து நன்றி சொல்லுது. காரணம், ரத்தம் மனிதன் உயிர் வாழ எவ்வளவு தேவை அப்படிங்கிறது எல்லாருக்குமே இன்றைய காலத்தில் தெரியும். அந்த இரத்த தானம் தன்னுடைய பேர் அடையாளம் தெரியாமல் எத்தனையோ மக்கள் இன்றளவும் இரத்த தானம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஜூன் 14, இன்றைக்குமே நிறைய பேர் இரத்த தானம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இந்த பதிவு நாம் எடுக்கிற நேரத்துலையுமே இந்த இரத்த தானம் எதுக்காக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொன்னால், ரத்தம் 3 வகையாக இருக்குது இல்லைங்களா? அந்த 3 வகையை கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா காரல் லெண்டி அப்படின்ற ஒரு அறிஞர் விஞ்ஞானி. அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு தான் ஐநா சபைகள் முடிவு பண்ணி 2005 இவருடைய பிறந்தநாளை அன்னைக்கே இரத்த தான தினமாக கொண்டாட சொல்லி உலக ஐநா சபையும் சுகாதார நிறுவனமும் சேர்ந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்த உலக இரத்த தான தினம்ங்கிறது இன்றைக்கு கொண்டாடப்படுகிறது. இந்த இரத்த தான தினம் நிறைய அமைப்புகள், குறிப்பாக சொல்லணும்னா நடிகர்கள் அப்படின்னா நடிகர்களுடைய ரசிகர்கள் மன்றங்கள், கட்சிக்குன்னு சில அமைப்புகள், கட்சி அல்லது நடிகர் இல்லாத தன்னார்வலர்கள் அப்படின்றது ஏகப்பட்ட அமைப்புகள் இந்த உலகத்தில் இருக்குது. அந்த உலக மக்கள் அனைவரும் நிறைய பேர் வந்து தங்களுடைய பங்களிப்பு, மக்கள் உயிர் வாழ தேவையான தானம். ஆரம்ப காலத்தில் அன்னதானம்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அதையும் மிஞ்சி நிற்கிறது இரத்த தானம் தாங்க. அந்த இரத்த தானம் வழங்குகின்ற அனைத்து உயிர்களுக்கும், அனைத்து நண்பர்களுக்கும், பெண்கள் ஆண்கள் என்று சமமாக பார்க்கப்படுகின்ற அனைவருக்கும் இந்த யூடியூப் போர்க்களம் சேனல் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இன்று இரத்த தான தினம். இந்த தினத்தை பற்றி நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு இரத்த தானம் என்றால் என்ன என்பதை பற்றி தெளிவாக சொல்லி அவர்களுக்கும் புரிய வையுங்க. அவங்க பெருசாக வந்த பிறகு 18 வயசுலேருந்து 60 வயதுக்கு உட்பட்டவர்கள் இரத்த தானம் செய்ய முடியும். யாரெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது உட்பட இருக்குது, யாரெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றது இருக்குது. எனவே அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் தன்னுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள். இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.